தேனு, டாக்டர் என்னம்மா சொன்னாரு? என்னம்மா, நான் செத்து போயிடுவேன்னு சொன்னாரா? அம்மா, அப்படிலாம் சொல்லாதம்மா. உனக்கு எதுவும் இல்ல, நீ நல்லா ஆயிடுவேன்னு சொன்னாருமா. சும்மா சொல்லாதடி. எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாதா? இவ்வளவு வருஷமா என்ன துரத்திக்கிட்டு இருந்துச்சு, இப்போ என்ன படுக்க வச்சிருச்சு. அப்படிலாம் இல்லம்மா, உன்னைய டவுன்ல உள்ள பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்தா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிருக்காரு. என்னெல்லாம் எங்க கொண்டு போனாலும் சரி பண்ண முடியாதுடி. உனக்கு சரியாயிரும், நீ கவலைப்படாத. நான் என்னைக்கும் என்ன நினைச்சு கவலைப்பட்டது இல்லம்மா. உன் வாழ்க்கை வீணாக போகுதே, அந்த பண்ணையாரு என்ன பண்ண போறான்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுமா. அவன்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போகணும். அதுக்கு மட்டும் ஏதாவது பண்ணணுமா? தேனு, ஒண்ணு பண்ணு. நாளைக்கு நீ அந்த வெத்தலை பாட்டியை கூட்டிக்கிட்டு வள்ளிக்கிட்ட இருக்கிற சீட்டு பணத்தை வாங்கிட்டு வாமா. நம்ம இந்த ஊரை விட்டு போயிடுவோம். சரிம்மா, முதல்ல பணத்தை வாங்கிட்டு உன்னை குணப்படுத்த பாப்போம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. ஐயோ, இதுல இருக்க மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிக்கா. ஏம்மா, நான் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரேன், நீ நல்லா படுத்து தூங்கு. விவரமில்லாத பொண்ணா இருக்காளே, நானும் இவளை விட்டுட்டு போயிட்டா என்ன பண்ணுவா? கடவுளே, எனக்கு கல்யாணமும் வேணாம், ஒன்றும் வேணாம். எனக்கு என் அம்மா குடும்பம் மட்டும் போதும். எனக்கு என் அம்மா தான் எல்லாமே. என் அம்மா நல்லபடியா குணமாயி கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கணும். எனக்கு அது போதும். டவுனில் உள்ள பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்து எப்படியாச்சும் குணப்படுத்தணும். எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க திரும்ப சரியாயிரணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். வள்ளி அக்கா சீட்டு பணம் தந்துரும்ல? அவ தருவா. உன்ன மாதிரி நிறைய பேர் சீட்டுக்கு ஏலம் கேட்க வந்திருப்பாங்க.
அவங்க கிட்ட கேட்டாதான் உனக்கு விட்டு தருவாங்க. அவங்க விட்டு தரலன்னா அதெல்லாம் தருவாங்க. நான் எல்லார்கிட்டயும் எனக்கு கொடுக்க சொல்லி கேட்கவா? அங்க போய் பாத்துக்கலாம். இந்நேரம் அங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்க. எப்படியாச்சும் பணம் வாங்கி அம்மாவை டவுன்ல உள்ள பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும் பாட்டி. சிவகாமிக்கு ஒன்னும் ஆகாது. உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவ நல்லா இருப்பா. நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் உன்னை பாத்துக்கிறேன். சரி. ஐயோ, என்ன பாட்டி இவ்ளோ பேர் இருக்காங்க? அப்ப நம்மளால சீட்டு பணம் எடுக்க முடியாதா? வா போய் கேப்போம். ராஜண்ண இந்த தடவை சீட்டு பணம் நான் எடுத்துக்கிறேன்னு என் அம்மா ஆஸ்பத்திரியில இருக்கு. பாட்டி நீங்களாவது சொல்லுங்க பாட்டி. இந்த தடவை சீட்டு பணம் நான் எடுத்துக்கிறேன் பாட்டி. ஏன் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏய், என்னடி பேச சொல்ற? நாங்களே கோவத்துல இருக்கோம். என்னடி ஆச்சு? எதுக்கு அவளை திட்டுறீங்க? அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு தானே அவ சீட்டு பணம் எடுக்க வந்திருக்கா. நிலைமை புரியாம பேசாத, நீயே பாரு. என்னடி இது? வீடு பூட்டி கிடக்குது. அவ எங்கடி போனா? அவ நேத்து நைட்டு சீட்டு பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டாளாம். காலையில தான் விஷயம் எங்களுக்கு தெரியும். நாங்களும் அதிர்ச்சியாகி நிக்கிறோம். அப்ப எங்க பணம்? என் அம்மாவுக்கு ஆஸ்பத்திரியில பணம் கட்டணுமே. இப்ப நான் எங்க போறது? அழுகாத. இங்க இருக்க எல்லாரும் பணமும் தான் போச்சு. இதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாப்போம். இல்லையா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அவங்கள பிடிக்க சொல்லுவோம். அதுவும் உடனே எல்லாம் பணம் கிடைக்காது. குறைஞ்சது 1 மாசமாவது ஆகும். என்னாச்சு? இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? வள்ளி எங்க பணத்தை எடுத்துட்டு போயிடுச்சு. என் அம்மாவை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்க. என் அம்மாக்கு ஆஸ்பத்திரியில பணம் கட்டணும். தேனு, உன்னோட பணத்தை வள்ளி எடுத்துட்டு போயிட்டாளா? நீ அழுகாத தேனு. உன்னோட பணம் உனக்கு கிடைக்கும். நான் எப்படியாச்சும் அந்த வள்ளியை கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். உன் பணம் உனக்கு தான். நீ அழுகாத தேனு. சரி இரு, நான் தொடல. இன்னைக்குள்ள எப்படியாவது அந்த வள்ளியை நான் கூட்டு வரேன். நீ கவலைப்படாத. வாங்கடா. அழாத தேனு. போன பணம் திரும்பி கிடைச்சிருமா என்ன? அதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு இருக்காங்கல்ல. இப்ப அவசரத்துக்கு பணத்துக்கு என்ன பண்ண போறோன்னு தெரியல. சரி, சிவகாமி கிட்டே போவோம். அவ ஏதாவது சொல்லுவா. வா. ஏமா இன்னைக்கு வீட்டுக்கு போலாம்? நீங்க வீட்டுக்கு போலாம். எவ்வளவு சீக்கிரம் டவுன்ல போய் ஆபரேஷன் பண்றீங்களோ அவ்வளவுக்கும் உங்க உடம்புக்கு நல்லது. இந்தாங்க, இந்த பில்ல உங்க பொண்ணு வந்தது கட்ட சொல்லுங்க. சரி. என்னாச்சு? 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. வள்ளி வீட்டுக்கு போனீங்களா? அவ நேத்து நைட்டு சீட்டு பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டாளாம். அம்மா, இப்போ உன்னை பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்க்க காசு இல்லம்மா. அம்மா, காசு போனா போயிட்டு போதுமா. நம்ம ஊரை விட்டு போகணும்னு தானே சொன்னேன். இதுக்கு மேல நாம இங்க இருந்தோம், நாம 2 பேருக்கும் தான் ஆபத்து. என்னடி பேசிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. பாட்டி, அந்த பண்ணையாரு நாங்க இங்க இருந்தா நிம்மதியா வாழ விட மாட்டான். எப்படியாச்சும் அதட்டி மிரட்டி தேனை கல்யாணம் பண்ணிக்க பாப்பான் பாட்டி. அதான் நாங்க ஊரை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிருக்கோம். நல்ல முடிவு சிவகாமி. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடனே கிளம்புங்க.
நீங்க ஊருக்கு போற விஷயம் தெரிஞ்சதுன்னா அவன் உங்களை விட மாட்டான். ஆமா ஆமா. அந்த பில்லை கொடு, நான் டாக்டர் கிட்ட சொல்லி பணத்தை கட்டிடுறேன். நீங்க கிளம்பி போங்க. அம்மா வாமா, சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாமா. சரி வாமா போலாம். பைய கொடு. பத்திரமா பாத்துமா. சிவகாமி, நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கன்னு பார்க்க வந்தா நீ வேற எங்கேயோ கிளம்பி போற மாதிரி இருக்கு. வாங்க ஐயா, என்ன விஷயம் ஐயா? ஆமா, இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயா, அது பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு தான் பார்க்க சொல்லியிருக்கேன் ஐயா. ஆப்ரேஷன் வேற பண்ணணும். அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு கூட யாருமே இல்லை. ஏன் இல்லை? அதான் நான் இருக்கனே. இனிமே இவங்களுக்கு எல்லாமே நான் தான். அப்போ உங்களுக்கு பிரச்சனையே இல்லைம்மா, எல்லாமே ஐயா பார்த்துக்குவாரு. டவுனுக்கு போய் நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வாங்க. என்ன ஐயா? அப்போ நான் வரேங்க ஐயா. சரி வாங்க போலாம். ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா, நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம். அப்படிலாம் விட முடியாதுமா, நாளைக்கு கல்யாணம் இருக்குல்ல. வாங்க வாங்க, வண்டியில ஐயா எங்களை விட்டுருங்க ஐயா, தயவு செஞ்சு. ஏய், என்ன சும்மா நச நசன்னு? ஏய், என்னடா பாக்குறீங்க? ரெண்டு பேரையும் கார்ல ஏத்துங்கடா. ஐயா ஐயா வேணாம் ஐயா, ஐயா விட்டுருங்க ஐயா. ஆமா, என்ன கேள்மா? மா, ஆமா, ஐயா சொல்றாரு. ஆமா, வாமா, வா, எங்க வாமா? கார்ல ஏறுமா, ஏறு. வாங்க, அட வாங்க. ஓகே ஓகே, இங்க பாரு, இவ்ளோ பெரிய வீடு உனக்கு தான். உன்னை பாத்துக்க இவ்ளோ பேர் இருக்காங்க. உங்க அம்மாவையும் நல்லா பாத்துக்கிறேன். ஒரு நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து காப்பாத்திரலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத. எதுவும் எங்களுக்கு வேண்டாம். இப்ப அழுகையை நிறுத்த போறியா இல்லையா? நிறுத்த போறியா இல்லையா? சும்மா சும்மா விளையாட்டுக்கு பயந்துட்டியா? சரி வா, உள்ள போலாம். வா. வாடா செல்லம், வாடாமா. எவ்வளவு பெரிய வீடு இருக்கு. ச்சே, என்ன துணி இது? முதல்ல இத மாத்தணும். கோகிலா, ஐயா வாங்க. நீ என்ன பண்ற? நம்ம வீட்டுல இருக்கிற நல்ல துணியா எடுத்து நகையெல்லாம் போட்டு தேனை தங்க சிலை மாதிரி மாத்தி கூட்டிட்டு வர. சரிங்க ஐயா. வாமா. போடா செல்லம், போடா. டேய், உங்க எல்லாத்துக்கும் இன்னைக்கு விருந்துடா. அது போக இன்னைக்கு எஜமானி அம்மா கையால சம்பளம், அதுவும் 2 மடங்கு சம்பளம். சொன்னா அதுக்கான ஏற்பாடெல்லாம் நீ பண்ணி. சரிங்க. அப்படியே என்னோட பீரோல இருந்து எங்க அம்மாவோட நகை பட்டுப்புடவெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து கோகிலாட்ட கொடுத்து தேன்மொழிக்கு போட்டு விட சொல்லு. சரிங்க. போ.
சொன்னா கேளுமா. அவருக்கு கோபம் வந்தா அவர் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்காக என் பொண்ணு வாழ்க்கை என்ன வீணா போகணுமா? அப்படி இல்லம்மா, இப்போதைக்கு அவர் சொல்றத கேளுங்க. என்னால எதுவுமே கேட்க முடியல. ஐயோ, இருங்க. ஐயா இதெல்லாம் அம்மாவுக்கு போட்டு கூட்டிட்டு வர சொன்னாரு. சரி. தேனு, சொன்னா கேளு. இப்படி என்னதான் அழுது அடம் பிடிச்சாலும் பண்ணார் உங்களை விடவே மாட்டாரு. இப்போதைக்கு அவர் சொல்ற மாதிரி பண்ணா உங்க 2 பேரையும் உயிரோடையாவது விடுவாரு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பொண்ணை மட்டும் எப்படியாச்சும் நீங்க தப்பிக்க வச்சிருங்க. ஐயோ சிவகாமி, அதெல்லாம் நைட்டு பாத்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு அவர் சொல்ற மாதிரி ரெடி ஆகுங்க. நீங்க தப்பிச்சு போறதுக்கு கண்டிப்பா நான் உதவி பண்றேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி, மத்ததெல்லாம் நைட்டு பாத்துக்கலாம். இப்போதைக்கு ரெடியாவ சொல்லு. தேனு, புடவையை கட்டுமா. டேய், இன்னுமாடா ரெடி ஆயிட்டு இருக்காங்க? நீ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தியா இல்லையா அவங்க கிட்ட? எல்லாத்தையும் அப்பயே கொடுத்துட்டேங்கய்யா. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன அழகு பார்த்தேனே. வா. அட அட அட, என்ன அழகு, என்ன அழகு. செல்லம், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? வா. சரி, போலாம். வா போலாமா? பாத்தீங்களாடா என் அழகு சிலைய? இனி எல்லாமே இந்த வீட்டுல தேனுதான். தேனு சொன்னா மறுவார்த்தை பேசாம அப்படியே கேட்கணும். புரிஞ்சுதுல? என்னோட பவர்லாம் இனி இல்லடா. நானே எஜமானி அம்மா சொல்றதான் கேட்பேன். அது உங்களுக்கும் தான். என்னை விட தேனுக்கு தான் டபுள் மடங்கு மரியாதை கிடைக்கணும். டேய், தட்டுறா. தேனு, உன் கையால இவங்க எல்லாருக்கும் பணத்தை எடுத்துக்கடா. டேய், எல்லாரும் வந்து வாங்கிக்கங்கடா. நாளைக்கு கல்யாணத்துக்கு வரும்போது எல்லாரும் புது துணியோட தான் வரணும். குடுறா செல்லம், குடுமா. குடு, ஒரு 6000 ரூபா குடு. நன்றிம்மா. டேய் நெல்லு. ஐயா, என்கிட்ட பணம் வாங்கினா என்ன பண்ணுவ? உங்க காலில் விழுந்து வாங்கிட்டு போவீங்க. இப்பதானே சொன்னேன். அதே அளவுக்கு தேனுக்கும் மரியாதை கொடுக்கணும்னு சொன்னல. ஆமாங்க, என்னை மன்னிச்சிருங்கய்யா. ஐயா, அவ காலெல்லாம் விழுக வேணாம், சின்ன பொண்ணு. சிவகாமி, இப்படி ஒரு தங்கத்தை பெத்து வச்சிருக்கேன்னு தான் நான் அமைதியா இருக்கேன். நீயும் அதே மாதிரி அமைதியா இருந்தா எல்லாத்துக்கும் நல்லது. தேனு, நீ பண்ணையார் மனைவி. கிடைக்க வேண்டிய மரியாதை உனக்கு கிடைக்கும். இல்ல வேண்டாம், காலெல்லாம் விழ வேண்டாம். ஒரு வாட்டி தான் சொல்லுவேன்.
நீ போய் ரெஸ்ட் எடு. ஜோசியர் 5:30க்கு தான் முகூர்த்தம் சொல்லியிருக்காரு. காலையில 5 மணிக்கு எந்திருக்கணும்ல. போ கோகிலா, பத்திரமா கூட்டிட்டு போமா. சரிங்க. அத்தை பத்திரமா பாத்துக்கங்க.